அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஒரு 8 இன்ச்சு ஊஃபர் ஒன்று எடுத்திருக்கேன். 8 இன்ச்சில் ஊஃபர் ஆர் ஸ்பீக்கர் எப்படி காயில் கட்டுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா காயில் போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே எப்பவும் போல் வீடியோ பண்ணுற மாதிரியே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடம் உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். இது ஸ்பீக்கர் காயில் கட்டுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஆனால் நம்ம செய்கிற மெத்தடில் தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காயில் போயிடுச்சு, அட்டையும் எல்லாம் கிழிஞ்சிருச்சு, இந்த எண்ட் ஒயரு எல்லாமே கட் ஆயிடுச்சு. இப்போ இது சில ஊஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே இருக்கும். நல்லாவே அட்டை எல்லாம் நல்லா காயில் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி ஓம்ஸு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் வராது. அதாவது எப்படி ஓம்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் ஓம்ஸ் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை குறி மாதிரி இருக்கும், ரைட் சைடு பார்த்த மாதிரி. இதுதான் வந்து ஓம்ஸில் வைக்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் சிம்பல் வந்திருக்கும். இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த 2 லக்கையும் ஸ்பீக்கரோட இந்த 2 பாயிண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வரணும். இங்கே எத்தனை ஓம்ஸ்னு காட்டும். நம்ம இப்போ இந்த ஊஃபர் போயிடுச்சு, அதனால் உங்களுக்கு கண்டினியூட்டி வரல. இப்போ இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காயில் கட்டிட்டு நம்ம ஓம்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு இந்த ஊஃபரை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக பிரிச்சுக்கிறேன். இந்த பீடிங் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக அத்தராமல் அழுங்காமல் தின்னர் ஊற்றி இந்த பீடிங் மட்டும் நம்ம தனியாக ரப்பர் பீடிங் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா கடைசியில் காயில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரப்பர் பீடிங் நம்ம பழையபடிக்கு இதே மாதிரி ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அட்டை காயிலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம உடனே செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காயில் வர ஹோல்ஸில் எதாவது டஸ்ட்டு இருக்கா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் ஃபுல்லாக டஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அப்படி உங்களுக்கு டஸ்ட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் டேப்பு, ஒட்டர் டேப் எடுத்து, பிளாக் கலர் டேப் எடுத்து இதில் உள்ள எது அட்டை பஞ்சு மாதிரி இருக்கிறத வந்து உள்ள விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது. டேப் எடுத்து அதில் உள்ள வர ஃபுல்லாக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா, சுற்றி வர விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மண்ணாட்டம் வந்ததுன்னா அதை கிளியர் பண்ணிடுங்க. நம்ம அடுத்து முக்கியமாக செய்ய வேண்டியது இது மாதிரி செலோ டேப் எடுத்துக்கங்க. செலோ டேப் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த நம்ம வேலை செஞ்சு முடிக்கிறதுனே உள்ளே வந்து டஸ்ட்டு போகக்கூடாது. அதுக்காக நம்ம செலோ டேப் ஒட்டிக்கிறோம். செலோ டேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஒட்டிக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக வந்து டஸ்ட்டு உள்ளே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காயில் கட்டி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு காயில் உரசும், தேவையில்லாத மன உளைச்சல்கள் வரும். அதனால் டேப் கொஞ்சம் நல்லாவே ஒட்டிக்குங்க. எந்த ஒரு வேலையும் நான் கஷ்டமும் நினச்சா கஷ்டம், அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம கொஞ்சம் கற்றுக்க ஆர்வம் காட்டினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பீக்கர் காயில் கட்டுறது ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து செய்யணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் ஃபுல்லாக நான் செலோ டேப் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ டஸ்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இன்னும் அது ஃபுல்லாக நம்ம அட்டையெல்லாம் எடுத்து முடிக்கல. இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பழைய அட்டை வந்து உங்களுக்கு அந்த பேஸ்ட்லாம் அப்பி இருக்கும். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னா, நீங்கள் பிளேடு வச்சு ரொம்ப சுரண்டவெல்லாம் தேவையில்லை. கஷ்டப்பட்டு இந்த பெயிண்டெல்லாம் ரிமூவ் எடுத்துக்கிட்டு நீங்கள் அவ்வளோ தூரம் எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை. தின்னர் எடுத்துக்கங்க. தின்னர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இது ஒரு ஆயில் கேன் இருந்துன்னா அதில் இந்த தின்னரை ஊற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஊற்றுறக்கு.
இப்போ நான் அதை லைட்டாக முடியை லூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பீடிங்கில் இந்த சும்மா அந்த பழைய பஞ்சு மேலே, அதாவது அட்டை மேலே லைட்டாக நனைச்சிக்கிறேன். நனைச்சிக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த பிளேடை வச்சு லைட்டாக நீங்கள் போட்டு சுரண்டணுங்கிறதே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக வருது அப்படின்ட்டு. பார்த்தீங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் போட்டு சுரண்டுனீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த இடமெல்லாம் காயமாகும், உங்களுக்கு டைம் ஆகும். அதனால் ஒன்றும் இல்லை, லைட்டாக தின்னர் ஊற்றினா ஒரு நிமிஷம் இந்த ஸ்பாஞ்சு அட்டை வந்து கொஞ்சம் காய விட்டான். ஒன்றும் இல்லை, நீங்கள் சிரமமே பட தேவையில்லை. தின்னர் ஊற்றி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். அந்த அட்டை ஊறிச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்படி கிளியராக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக இதில் ஒட்டி இந்த அட்டை பேஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் இருந்த இடமும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஃப்ரேமுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நான் கொடுக்காம தெளிவாக உங்களுக்கு அந்த பேஸ்ட் மட்டும் எல்லாம் கிளியராக ரிமூவ் பண்ணியிருக்கேன். அது போக துணி வச்சு தான் நல்லா தொடச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா புது ஃப்ரேம் மாதிரி இருக்குது. இப்போ அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியது, இந்த காயிலேருந்து வர இந்த டெர்மினலில் இந்த பழைய எண்ட் ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. அது போக ஸ்பீக்கர் ஒயரும் அடிச்சிருக்காங்க. இதை நம்ம டீசால்டர் பண்ணி இந்த இடத்த வந்து இந்த டெர்மினலை கிளியராக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹோல்ஸ் தெரியும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் ஒயரை இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்து இதை வச்சு சால்டர் பண்ணிடலாம். நீங்கள் காயில் கட்டுற ஸ்பீக்கரில் இந்த ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த 2 லெக்கில் நீங்கள் ஏதோ ஒரு லெக்கில் நீங்கள் எண்ட் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்து காயில் கட்டுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக நம்ம என்னென்ன ஸ்பேர்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மேலே வர்ற அட்டை ஊஃபர் பேப்பரை வந்து வாங்கிக்கிட்டோம் 8 இன்ச்சில். அடுத்து இதுக்குண்டான ஸ்பைடர் வந்து வாங்கிட்டோம். இந்த ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்பைடர் வந்து எல்லோ கலரில் கிடைக்கல, பிளாக் கலரில் தான் கிடச்சிருக்கு. இது கலர்னால நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்பைடர் வந்து நம்மளுக்கு கரெக்டான சைஸில் இருக்கா அப்படின்னா மட்டும் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான சைஸில் இருக்குது. அடுத்து இந்த 8 இன்ச்சு ஊஃபருக்கான காயில் 4 ohmஸில் வந்து வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், கிளியராக இருக்குது உங்களுக்கு. அடுத்து எண்டு கேப், இந்த டஸ்ட் கேப்னு கூட சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே லாஸ்ட்டாக வைக்கிறக்கு. அடுத்து இந்த எண்ட் ஒயர்னு சொல்லுவோம். இது இந்த காயில் வாங்கும்போதே இந்த எண்ட் ஒயரும் புதுசு போட்டுக்குங்க. காயில் கட்டுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஏற்கனவே நம்ம இங்கே செலோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கணுங்களா, இது வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம டஸ்ட்டு போகாமல் இருக்கிறக்காக இந்த செலோ டேப் போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சுருந்தோம். அந்த காயில் எடுத்துக்கிட்டேன். இந்த காயில் நீங்கள் ஸ்பீக்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் துணியில் இதை லைட்டாக தொடச்சிருங்க. இதில் வர இந்த காயில் உட்கார ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கணும். இது எந்த பக்கமாச்சு ஒரு சைடாக இழுத்துருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம காயில் கட்ட முடியாது. அடுத்து இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பீக்கர் வைக்கும்போது இப்படி ஃப்ரீயாக போகணும். இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எந்த சைடு வச்சிங்க அப்படின்னாலும் இப்படி ஃப்ரீயாக போகணும். டைட்டாக போகுது அப்படின்னா நீங்கள் கோன் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் இந்த காயிலில் கோன் யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணி நீங்கள் விட்டுக்கலாம். அதுபோக உங்கள்கிட்ட கோன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் காயில் கட்டுற மாதிரி தான் அந்த இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பிரிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கடையில் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கொண்டு போய் இந்த காயில் ஒவ்வொன்றா நீங்கள் வச்சு பார்த்து எந்த காயில் ஃப்ரீயாக போகுதோ அந்த காயில் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம காயில் கட்டுறது ஊஃபருக்காக நம்ம காயில் கட்டுறோம்.
அதனால் இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உங்களுக்கு இந்த காயில் தெரிகிற மாதிரி உள்ள ஒரு கட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இப்போ தெரியுதுங்களா? இந்த ஏரியாவில் உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் உங்களுக்கு காயில் இருக்குது. இந்த அளவுக்கு மேலே இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டத்தில் ஈவனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் பேஸு எல்லாம் வாய்ஸு எல்லாம் வந்து ஈவனாக இருக்கும். ஒரு பாயிண்ட் நீங்கள் உள்ளே வச்சு கட்டுறீங்க, அதாவது இந்த லெவல் வந்து இந்த மட்டத்துலேருந்து ஒரு நூல் உள்ளே வச்சு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வந்து குறையும். இந்த மட்டத்திலேருந்து இந்த காயில் வந்து ஒரு லேயர் 2 லேயர் மேலே வச்சு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் வந்து நல்லா வரும். இது லெஃப்ட் ரைட்டுக்காக இந்த ஊஃபர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் நான் ஈவனாக வச்சு இந்த காயில் மட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஏரியா லெவல்லே இருக்கணும். சப் ஊஃபருக்கு நீங்கள் கட்டும்போது இந்த காயில் லெவல் வந்து இந்த மெட்டல் ஏரியாவோட ஒரு பாயிண்ட் மேலே இருக்கணும். மெட்டல் ஏரியா இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே காயில் இருக்கிற மாதிரி இவ்வளோ தூரம் மேலே இருக்கிற மாதிரி சப் ஊஃபர் காயில் கட்டும்போது கட்டுவோம். நான் உங்களுக்கு சப் ஊஃபர் காயில் கட்டுறது தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போது இந்த காயில் வந்து நீங்கள் இந்த ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த காயிலேருந்து வர இந்த 2 கம்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்லாம் அப்பி இருக்கும். இதை வந்து நீங்கள் கத்தி வச்சு சுரண்டிங்க அப்படின்னா இந்த கம்பி வந்து ரொம்பவே லேசாக தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸ் இழந்துடும். நீங்கள் எண்ட் ஒயரில் ஜாயின் பண்ணும்போது கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக சுரண்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் பிளேட்டில் கூட சுரண்டிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இது வந்து சுரண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப ஹீட் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த கம்பி வந்து கட் ஆயிரும். இப்போ நான் ஹீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது ஒரு காட்டன் துணி வச்சு இது தொடச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு காப்பர் ஏரியா கிளியராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கிளியராக வந்து இந்த பேஸ்ட்லாம் இருந்தது கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இந்த காப்பர் ஏரியா உங்களுக்கு இந்த கம்பியில் கிளியராக தெரியும். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே இதை வந்து இப்படி சுரண்டுட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எண்ட் ஒயரில் ஜாயின் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இல்லை நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் எண்ட் ஒயர் பற்ற வைக்கும்போது ஃபுல்லாக சுரண்டிக்கிறேன் அப்படின்ட்டு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக சுரண்டிட்டா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கம்பி கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக மறுபடியும் திருப்பி காயில் பிரிச்சுட்டு கட்டுற லெவல் வந்துடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். காயில் உள்ளே வச்சுக்கும்போது இந்த 2 டெர்மினலுக்கு நேராக காயில் ஒயர் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ட் ஒயர் போட்டு நம்ம சால்டர் பண்ணும்போது ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இப்போ நான் காயில் ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டேன். இப்போ இது சரியாக லெவலில் உட்கார வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளாஸ்டிக் சீட் எடுத்திருக்கேன். இது மோட்டார் காயில் வைண்டிங் கடையில் இந்த சீட்டு கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. இப்போ இந்த சீட்டை வந்து 3 கார்னர்லேயும் நான் உள்ளே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த 3 ஒயிட் கலர் சீட்டையும் நான் இந்த காயிலுக்குள்ளே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த காயிலேருந்து வர 2 கம்பியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயிலுக்குள்ளேயே வச்சுக்குங்க. பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இந்த ஸ்பைடர் ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயில் உள்ளே போகலை அப்படின்னா இந்த லைட்டாக இந்த கத்தியில் ஓரத்தில் லைட்டாக நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்பைடருக்கு வந்து நான் இந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெவிபாண்டுக்கு பதிலாக டென்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கிறோம். 2 பேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பூப்பரில் நான் இந்த பேஸ்ட் போட்டுக்கிறேன்.
நான் பேஸ்ட்டெல்லாம் போட்டேன். இப்போ நீங்கள் இந்த பேஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடியே இந்த காயில் மட்டும் வந்து இதுக்கு நேராக இந்த மெட்டல் சர்ஃபேஸுக்கு நேராக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நம்ம ஒவ்வொரு காயில் கட்டுறது அப்படிங்கிறனால ஒரே மட்டமாக வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ நான் இந்த ஸ்பைடரை மேலே வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா போதும், உள்ளே போயிடும். ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம். நம்மளுக்கு வந்து காயில் வந்து அதனோட லெவல் மட்டும் வந்து மாறிடும். இப்போ நம்ம இந்த ஸ்பைடர் வந்து ஒட்டுறக்கு டென்ட்ராய்டு போட்டு ஒட்டியிருக்கோம். ஃபெவிபாண்டும் இதே மாதிரி தான் இருக்கும். ஃபெவிபாண்டு நீங்கள் யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஒட்டும் போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நான் இந்த பேஸ்ட் போட்டு விரலில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர்லேயும் பேஸ்ட் போட்டு அது ஃபுல்லாக விரலில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் இருந்து தான் நான் ஒட்டினேன். அப்படி ஒட்டினீங்க அப்படின்னா தான் உடனே வந்து இந்த ஸ்பைடரு எந்த பக்கமும் உங்களுக்கு தூக்காமல் கேப் இல்லாமல் ஈவனாக உடனே வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கும். அப்படி இல்லை நீங்கள் போட்ட உடனே நீங்கள் ஸ்பைடரை வச்சு ஒட்டுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கேப் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. உடனே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா பக்கம் ஈவனாக ஒட்டும். நீங்கள் லைட்டாக மேலே இப்படி ஈவனாக வந்து உங்களுக்கு அமுத்தி விட்டுடலாம். இந்த சென்டரில் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த ஏற்கனவே நம்ம வச்சுக்கிற இந்த ஒயிட் கலர் சீட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ரிமூவ் பண்ணாமல் இருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த காயிலுக்கும் ஸ்பைடருக்கும் நம்ம என்ன பேஸ்ட் போடலாம். இந்த காயிலுக்கும் ஸ்பைடருக்கும் பேஸ்ட் போடுறதுக்காக நான் எரல்டைட் எடுத்திருக்கேன். இந்த எரல்டைட் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து காஞ்சிரும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் வந்து காயிற மாதிரி பேஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் அது வாங்கிக்கிங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பேஸ்ட்டும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி நான் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் அப்ளை பண்ணும்போது பேஸ்ட் போடும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக போடக்கூடாது. லைட்டாக எந்த கேபும் இல்லாமல் லைட்டாக போடுங்க. போட்டுட்டு ஏன்னா நம்ம மேலே பேப்பர் ஓட்டணும். நீங்கள் இதில் ஃபுல்லாக போட்டு இந்த இடத்துல வந்து ரொம்ப மேடாட்டம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம இந்த மேலே இந்த அட்டை ஓட்டும் போது அட்டை ரொம்ப மேலே தூக்கிட்டு வரும். இதில் வந்து படியாது இந்த ரவுண்டில். அதனால் லைட்டாக வந்து கேப் இல்லாமல் நான் போட்டுக்கிறேன். இந்த 2 பேஸ்ட்டும் உங்களுக்கு ஒரே ரேஷியோவில் இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ரேஞ்சில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸ்க்ரூ டிரைவர் மூலிமா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முக்கியமாக சொல்கிறேன், இந்த எரல்டைடை பொறுத்தளவு நீங்கள் அப்படியே விரலில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு குச்சி கூட நீங்கள் எடுத்து உடையாத மாதிரி குச்சி கூட நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் காயிற மாதிரி விட்டுறேன். அதுக்கடுத்து நம்ம இந்த மேலே வர அட்டையை ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் எரல்டைடு போட்டது ஃபுல்லாக வெயிலில் வச்சு காய வச்சுட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஏற்கனவே உள்ளே வச்சுக்கிற இந்த ஒயிட் கலர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயில் வந்து ஒட்டி இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். இது மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஏதோ ஒரு கார்னர் ஒட்டி இருக்குது அப்படின்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு காயில் உரசும், சரியாக வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. மறுபடி காயில் போகிற கம்ப்ளைண்ட்லாம் கூட வரும். இப்போ நம்ம இந்த மேலே வர இந்த அட்டையை ஊஃபர் அட்டையை ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த அட்டையில் வர இந்த ஹோல்ஸ் உங்களுக்கு சின்னதாக இருக்குது, இந்த காயிலில் இந்த அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகலை அப்படின்னா கத்திரிக்கோலில் லைட்டாக கட் பண்ணி இந்த ஹோல்ஸ் வந்து பெருசு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த காயிலேருந்து வர இந்த கம்பியை நம்ம எண்ட் ஒயரில் ஜாயின் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அந்த ஹோல்ஸு பக்கம் பக்கம் போட்டுற வேண்டாம், கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் 2 ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக நான் அந்த ஃப்ரேமில் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன்.
காயில் கம்பி இப்போ வரைக்கும் உள்ளேயே தான் இருக்குது. இதை நீங்கள் வெளியே எடுக்க வேண்டாம். அப்போ அடுத்ததான் இந்த அட்டையை நான் கரெக்டாக உள்ளே வச்சுக்கிறேன். இப்போது ஃபுல்லாக நம்ம மேலே வர ஊஃபர் அட்டை இந்த பேப்பர் வந்து ஒட்டியாச்சு. உள்ளே நான் பேஸ்ட் போடலை. இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டுருக்க இந்த 2 ஹோல்ஸும் இந்த 2 டெர்மினலுக்கு வந்து வர்ற மாதிரி நேராக இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு நேராக இருக்குது. உள்ளே நான் பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே எண்ட் ஒயர் சால்டர் பண்ணிக்கிறேன். எண்ட் ஒயர் சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் அடி சைடு உள்ள ஸ்பைடருக்கும் இந்த ஊஃபர் அட்டைக்கும் வர ஸ்பேஸில் நான் எரல்டைடு போட்டுக்கிறேன். இப்போ நம்மனா மேலே வந்து பேஸ்ட் போடாமல் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உள் சைடு நான் எரல்டைடு போட்டேன். இப்போது மேல் சைடு உள்ளே போட்டுக்கிறேன். இந்த எண்ட் ஒயர் ஜாயின் பண்ண இடத்துலையும் நான் எரல்டைடு அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஹோல்ஸ்லேயே வந்து நீங்கள் பேஸ்ட் போடலை அப்படின்னா உங்களுக்கு தொறுன்னு சவுண்டு வரும். நீங்கள் எரல்டைடு யூஸ் பண்ண வேண்டாம், ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டுமே நீங்கள் எரல்டைடு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் உங்களுக்கு எரல்டைடு போட்டு நான் ஒட்டிட்டேன். இப்போ அடுத்து இது நான் ஏன் எரல்டைடு போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வீடியோக்காக உங்களுக்கு உடனே செக் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறக்காக நான் 5 மினிட்ஸில் காயிற எரல்டைடு பேஸ்ட் போட்டு இது பண்ணேன். இப்போ நம்ம கம்மு போட்டு 10 நிமிஷம் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இந்த லைட்டை அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடும் காயில் உரசக்கூடாது. நம்மளுக்கு எங்கேயும் உரசல. இப்போ கேமராவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் காயில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு. எந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் ஒன் சைடு ஒட்டியோ எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். காயில் அமுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து உள்ளே போயிட்டு வருது. நீங்கள் காயில் கட்டும்போது இப்படி தான் இருக்கணும். அடுத்தது இந்த எண்டு கேப், டஸ்ட் கேப்புன்னு சொல்லுவோம், மேலே எண்டு கேப்புன்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு வந்து நான் ஃபெவிபாண்டே யூஸ் பண்ணிக்கிறேன்.
சென்டரை பார்த்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான். சும்மா லைட்டாக இந்த பீடிங்கில் டச் பண்ணி விட்டிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒட்டிடுச்சு. இதுக்காகத்தான் நான் வந்து அந்த பேஸ்ட் போட்டு விரலில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது. பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் நல்லா ஒட்டிக்கிச்சு. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இடத்த தூக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் சொல்கிறது. இந்த கார்னரில் வர ரப்பர் பீடிங் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ராய்டு பேஸ்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எரல்டைடு போடக்கூடாது. ஸ்பீக்கரில் நான் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஊஃபர் வாங்கும்போது புதுசு எப்படி ரப்பர் பீடிங் போட்டு இருந்ததோ அதே லுக்கில் நம்ம கொண்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம காயில் கட்டின ஸ்பீக்கரோட எவ்வளோ ஓம்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்காக மல்டிமீட்டரில் ஓம்ஸில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஓம்ஸில் வச்சுருக்கேன். இப்போது மல்டிமீட்டரோட இந்த 2 லெக்கையும் நான் ஸ்பீக்கர் டெர்மினலில் வைக்கிறேன். 4.1 ஓம்ஸ் வந்து காட்டுது. இது வந்து நம்ம 4 ஓம்ஸ் காயில் தான் கட்டிக்கிறோம். அதனால் வந்து 4 ஓம்ஸ் கரெக்டாக காட்டுது. இப்போ நம்மளுக்கு ஓம்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக இந்த ஸ்பீக்கரில் ப்ளஸ்ஸு மைனஸ் லைன் எது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டெர்மினலில் நான் 2 ஒயரை சால்டர் பண்ணிக்கிறேன். நம்ம கட்டின காயிலோட ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறக்காக நான் ஒரு ரிமோட் பேட்டரி எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை பேட்டரியோட மைனஸ் சைடு வச்சுக்கிறேன். இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டச் பண்ணிவிடுங்க, அப்போ தான் தெரியும். நான் ப்ளஸ் சைடு வச்சு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இழுத்து விடுது. நமக்கு இப்போ ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அட்டை வந்து மேல் நோக்கி தள்ளும். எல்லா கலர் ஒயர் மைனஸ்லேயும் ஆரஞ்சு கலர் ஒயர் பேட்டரியோட ப்ளஸ்லையும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டை உங்களுக்கு மேல் நோக்கி தள்ளுறது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இதை ப்ளஸ் மைனஸ் பார்க்குறது. எல்லோ கலர் நம்ம மைனஸ் கொடுத்துருக்கோம், ஆரஞ்சு கலர் ஒயர் ப்ளஸ் கொடுத்துருக்கோம். என்றைக்குமே ஸ்பீக்கரை பொறுத்தளவு எந்த சப்வூஃபராக இருந்தாலும் சரி, ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, ஊஃபராக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ளஸ் மைனஸ் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்பீக்கரோட லைட் வந்து அதிகமாக கிடைக்கும், ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா காயில் வந்து சீக்கிரம் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆம்ப்லேருந்து வர ஸ்பீக்கர் லைனு, இதை நான் இந்த ஸ்பீக்கருக்கு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மைனஸ் லைன் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ யூடியூப் ஃப்ரீ மியூசிக் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டு செக் பண்ண போகிறேன். இப்போ அதை ப்ளே பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம 8 இன்ச்சு ஊஃபர் எப்படி காயில் கட்டுறங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இதே மாதிரி ஸ்பீக்கர் காயில் கட்டுறதும் இதே போல் தான். ஊஃபருக்கும் ஸ்பீக்கருக்கும் உள்ள பேப்பர் வித்தியாசம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஊஃபருக்கு வந்து இந்த பீடிங் ரவுண்டாக வருது இல்லைங்களா, இது மாதிரி வரும். ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக வரும். இந்த ரவுண்டாக வர இந்த பீடிங் வந்து வராது. சப் ஊஃபருக்கு எப்படி காயில் கட்டணுங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.